Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ராயல் டீமன் தனிஷ்க் விஜய். I'm the undying flame. ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1v1 வீடியோ. நம்ம தனிஷ்க் விஜய் 131 சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரே ஒரு 1v1 வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதாவது அவர் ஒருத்தராச்சும் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 131 லோன் உல்ஃபில் 1v1 போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இல்லை, அவர் சொன்னதுக்காக நம்ம போடணும், பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனலில் எடுக்காமல் ஒரே ஒரு 1v1 போட்டேன், அதாவது இன்னைக்கு இதுக்கு முன்னாடி. ஓகேவா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டைக்கு அஞ்சுன்னு சொல்லி அவங்கள தோக்கடிச்சிட்டேன். அவங்க பேர் மறந்து போச்சு. டபுள் பேரலா, டபுள் பேரலாம் நான் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் டபுள் பேரல் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அவங்க டெசர்டிக்கல் யூஸ் பண்ணுறாங்களாமா. நான் ஃபஸ்ட்டே அடிச்சிருக்கணும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணிருக்கேன். இதிலலாம் எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது. மறைஞ்சிக்கும். என்னங்க இது இப்படி அடிக்கிறான்? ஓகே, அவனுக்கு டெசர்டிக்கல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணா வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா யூஎம்பி எடுத்துக்கோம். அவன் ப்ரோ பிளேயராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. நான் இப்போ தான் சொன்னேன், பெருமையாக சொன்னேன், முட்டை கஞ்சுன்னு ஒருத்தனை தோக்கடிச்சேன்னு. அவங்களுக்கு பொறுக்கல பஸ். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூர் அழுத்திப்புடி பிளேயர். ஒன் டேப்லாம் அவுட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒன் டேப்லாம் விளாடுறதும் கிடையாது. ரெண்டாவது பின்னாடி வந்து அடிக்கிறது. முடிஞ்சா அடுத்து எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்காத ஒரு கேவலமான ஒரு கன்னை வந்துட்டு எடுப்பாங்க. பாருங்களேன், எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த கன் பிடிக்காதுன்னா அந்த ஸ்னைப்பர் ரேஞ்சில் இருக்க எந்த கன்னும் பிடிக்காது. MP40 ஐயோ, நான் MP40 தான் அடுத்து என்னோட சான்ஸ். அப்போ மறுபடியும் பேச முடியல. அவன் டப்புன்னு அழுத்தி பிடிச்சான்.
ஓகே, ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கு. பார்ப்போம். தயவு செஞ்சு ஏதாச்சும் நல்ல கன்னாக எடுக்கணும். சரி, மேக் 10 எடுப்போம். மேக் 10 எனக்கு ஆக்சுவலாக பிடிக்காதுங்க. ஏன் சும்மா நிற்கிறான்? ஆஃப்லைன் போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லைன் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஆஃப்லைன் போயிட்டான். ஃபஸ்ட்டு 3 மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போச்சு. அடுத்த 2 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பூவை அடிக்க முடிஞ்சுச்சு. ஆனால் வந்துட்டு Face your destiny under the scorching sun. ஓகே, அவர் சொன்னதுக்காக ஒரு பூயாவை அடித்தாச்சு. ஓகே, ஆனால் அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டாங்க. இல்லாட்டினா கொஞ்சம் டஃப்பாக போயிருக்கும் மேட்ச்சு. அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா டப்புன்னு ஆஃப்லைன் போனதுனால நம்மளால் ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இது வந்துட்டு ஒரு விக்ட்ரியே இல்லை. கூடிய சீக்கிரம் இன்னும் நிறையா 1v1, நிறைய டீம் மேட்ச், நிறைய பிஆர் ரேங்க், நிறையா சிஆர் ரேங்க் எல்லாமே வரணுன்னா நீங்கள் தொடர்ந்து ராயல் டீமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே நம்ம ராயல் டீமன் சேனலில் I'm the undying flame. I'm the undying flame. ஃப்ரீஃபயரில் நிறைய கேம்ஸ்லாம் போடுவோம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Until then, it's bye bye from Thanks to Jan 3 Bye. Thanks to Jan 3 Royal Demon.